ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். அடுத்தடுத்து ப்ராஜெக்ட்டு அசத்திக்கிட்டு இருக்காங்க நம்மளோட ஹீரோயின். யார் அவங்க, என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். எஸ், நம்மளோட டெல்னா வந்து ஆல்ரெடி நம்மளோட சன் டிவியில் அன்பேவா அப்படிங்கிற சீரியல் பண்ணியிருந்தாங்க. அந்த அன்பேவா சீரியலுக்கு அப்புறமா டெல்னா வந்து ஒரு புது சீரியல் வந்து ஆடுகளம் அப்படின்னு சொல்லி கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதில் சல்மான் அவர் தான் வந்து ஹீரோவாக பண்ணுறாரு அப்படிங்கிறதும் தெரியும். இதில் இன்னொரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸைட்டிங் அனௌன்ஸ்மெண்ட் கம்மிங் யுவர் வே அட் 11:11 AM டுமாரோ அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னடா இது எக்ஸைட்டிங் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிருக்காங்க, கம்மிங் யுவர் வே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வந்து இதை பற்றின அப்டேட் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அந்த நியூஸ் அப்படின்னா, நம்ம டெல்னா வந்து புதுசாக ஒரு மூவி வந்து கமிட் ஆகிருக்காங்க. அதை பற்றின ஒரு அப்டேட் தான் நாளைக்கு வரப்போகுது. இந்த மூவியில் யார் வந்து பேர் பண்ணி நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவே எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம்தான். நம்ம டெல்னாவை பேர் பண்ணி இந்த மூவியில் நடிக்க போகிறது ராஜ் ஐயப்பன். இவர் இதுக்கு முன்னாடி நிறைய மூவிஸ் வந்து பண்ணியிருக்காரு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், குக் வித் கோமாளிலையும் வந்திருக்காரு. அது மட்டும் கிடையாது, நம்மளோட விஜய் டிவி பிரபலத்தோட மகனும் கூட இவர். கார்த்திகேயனவேலி சீரியல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் சூர்யா சரோட அப்பா கேரக்டர் பண்ணுவார் இல்லையா, அவரோட மகன் இவர் தான் இந்த மூவியில் வந்து ஹீரோவாக ப்ளே பண்ணுறாரு. இந்த மூவியில் வந்து இன்னொரு பிரபலமும் இருக்காங்க, யோகி பாபு சார். காமெடியனாக நடிக்கிறாரா என்னன்னு தெரியலை, இல்லை முக்கியமான ஏதாவது கதாபாத்திரமா அப்படின்னும் தெரியலை. இவங்க 3 பேரோட காம்போவில் அப்கமிங் ஒரு மூவி வெள்ளித்திரையில் வரப்போகுது. ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது இந்த ஒரு அப்டேட்டை வந்து ஷேர் பண்ணுறதுல. இந்த ஒரு பிக் ப்ராஜெக்ட் டெல்னாவுக்கு வந்து ஒரு பிரேக்கிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். வாழ்த்துக்கள் ஓவரால் டீம் எல்லாருக்குமே. ஸ்பெஷலான வாழ்த்து எங்களோட டெல்னாக்கு.